நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. இவ்வளவு நேரம் ஏதோ சும்மா டைலாக் அடிச்சுட்டு போறதுக்காக இங்க ஒண்ணும் வரல. மைக்கு கிடைச்சிருச்சுன்றதுக்காண்டி கத்தி கித்தி என்னத்தையோ ஒண்ணு அப்படியே ஸ்டில்ல போட்டுட்டு போலன்னு சொல்லி ஒண்ணு நான் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படி ஒண்ணு நான் இங்க வரல. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. அவர் இதை சொன்னனால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். நான் என் ஊழியக்காரன் வார்த்தைகளை நிலைப்படுத்தி. நான் இதுவரைக்கும் இந்த 1 மணி நேரம் நாக்கு தள்ள என்னென்னலாம் தொண்டை தண்ணி வத்த கத்துனோ அதை எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில பலிக்க பண்ணுவேன்னு கத்து சொல்றேன். அல்லேலூயா. வாசிங்க. என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கு. குடியேறுவாய் என்று இந்த ஹோரேப் சபை விசுவாசிக்கும். கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. கட்டப்படுவீர்கள் என்று நல்ல ஜெபிக்கக்கூடிய துதியின் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் சொல்லி. அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். அதனுடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் ஹோரேப் சர்ச் குடும்பத்துல எடுப்பித்து கட்ட போறாரு. வாசிங்க. நான் ஆழத்தை நோக்கி. நான் ஆழத்தை நோக்கி. வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சா எந்த பிரச்சனை முடி வளர வைக்கவும் முடியும், கொட்ட வைக்கவும் முடியும், தீய அணைக்கவும் முடியும், பத்தி எரிய விடவும் முடியும். அவராலே கூடாத காரியம் ஒன்று இல்லை. என் ஊழியக்காரரின் வார்த்தைக்கு நான் அங்கீகாரத்தை கொடுக்கிறேன்னு சொன்னனால நீங்க எல்லாரும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி, சமாதானமா இருக்கணும்னு சொல்லி, உங்களை சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்துல உட்கார வச்சு அந்நிய கண்கள் அல்ல பாஸ்டர் இம்மானுவேலுடைய கண்களே அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்